சோலார் பேனலோட இன்னைக்கு மார்க்கெட் விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கிலோ வாட்டுக்கு ரூ. 50,000 வரும். வாட்டுக்கு ரூ. 50 அப்படின்ற கணக்கு. ஸோ இந்த விலையை வச்சே, இந்த அதிகபட்ச விலையை வச்சே நம்ம 25 வருஷம் அந்த பேனல் லைஃப் கொடுக்குது அப்படின்ற கணக்குக்கு நம்ம யூனிட்டோட விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு யூனிட்டுக்கு வெறும் 22 பைசா தான் வரும். சரி, இதில் மின் விநியோகம், அதாவது டிரான்ஸ்மிஷனுக்கும் அதே மாதிரி பராமரிப்புக்கும் ஆகக்கூடிய செலவை சேர்த்தாலும் கூட அதிகபட்சமாக ₹1 வரும். அதையும் தாண்டி போச்சுன்னா ₹2 ஒரு யூனிட்டோட விலை வரும். இவ்வளவு கம்மியான விலையில் சோலார் பேனல் மூலமாக நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும் அப்படின்னா எதுக்காக நம்ம இன்னும் அணுமின் நிலையத்தையும் அனல் மின் நிலையத்தையும் நம்பி இருக்கணும்? மொத்தமாக ஏன் சோலாராக மாற்றிடக்கூடாது? இன்றைக்கான வீடியோ அதை பற்றி தான், வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல காலேஜில் சேரணுன்றதுக்காக 12th கஷ்டப்பட்டு படிக்கிறோம். காலேஜில் சேர்ந்துட்டதுக்கு அப்புறமா நல்ல வேலை கிடைக்கணும்னு மறுபடியும் வாங்குவாங்கன்னு படிக்கிறோம். நம்ம படித்ததுக்கான வேலை கிடைச்சிருக்குமான்றது கேள்விக்குறி தான். நீங்கள் காலேஜ் முடிக்கும்போது வருஷத்துக்கு 24 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? ஸோ உங்களுக்காகவே, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டாப் IITians ஃப்ரீயாக எக்ஸ்க்ளூசிவான ஒரு வெபினாரை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வெபினார் தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. இந்த வெபினாரை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் 4.0 கம்யூனிட்டி போர்ட்டலுக்கான லைஃப் டைம் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயான பூட் கேம்ப்ஸு, இன்டர்ன்ஷிப்ஸு, இது எல்லாமே அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு பிரான்ச்சு, டிபார்ட்மெண்ட்டு, CGPA, அரியர் இது எதுவுமே தடையாக இருக்காது. எல்லாருமே இதில் எலிஜிபிள் தான். இதில் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உடனே போய் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ஒரு வெபினார் உங்களோட வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக கூட அமையலாம். சரி, முதல்ல சோலார் பேனல் எப்படி வேலை செய்யும் அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஒரு அணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மையத்தில் புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். அதை சுற்றி எலக்ட்ரான் வலம் வந்துகிட்ருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் ஒவ்வொரு பேண்டில் இருக்கும். அந்த புரோட்டானை நெருக்கமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதே கடைசி பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த கடைசி பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம எளிமையாக நகர்த்திட முடியும். அப்படி நகர்த்துறதுனால தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். இப்போ எலக்ட்ரிசிட்டியில் 3 விதமான பொருள் உண்டு. ஒவ்வொரு மெட்டீரியலோட தன்மையை பொறுத்தும் அது எலக்ட்ரிசிட்டிக்கு 3 விதமான பொருளாக அமையும். ஒன்று கண்டக்டர். இந்த கண்டக்டர் அப்படின்றது அது வழியாக எலக்ட்ரிசிட்டியை அதை அலோவ் பண்ணும். இன்னொன்று இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டர் அப்படின்றது அது வழியாக அது எலக்ட்ரிசிட்டியை அலோவ் பண்ணாது. ஏன்னா அந்த எலக்ட்ரான் பாண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுனால அது வழியாக எலக்ட்ரிசிட்டியை அது அனுமதிக்காது. அடுத்ததான் செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் எலக்ட்ரிசிட்டியை அலோவ் பண்ணாது. சில கண்டிஷனில் மட்டும் எலக்ட்ரிசிட்டியை அலோவ் பண்ணும். மற்ற நேரங்களில் இன்சுலேட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சோலார் செல்லில் பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கக்கூடிய அடிப்படையான பொருள் இந்த சிலிக்கான் அப்படின்றது. சிலிக்கான் அப்படின்றது செமிகண்டக்டர். இந்த சிலிக்கானோட அணு எண் 14. அதுக்கு அர்த்தம் 14 எலக்ட்ரான், 14 புரோட்டான் இருக்கும். இந்த புரோட்டான் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த சிலிக்கானில் நம்ம ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே புரோட்டான் அதிகமாக இருக்குது, எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக மாறிடும். அதே மாதிரி நம்ம கூட ஒரு எலக்ட்ரானை சேர்க்குறோம் அப்படின்னா இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, புரோட்டான் கம்மியாக இருக்குது. அப்படின்றப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக மாறிடும். இந்த சிலிக்கானில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பேண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை 4. ஸோ 4 இருக்கிறதுனால இது 4 பக்கமும் அதோட பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்றப்போ இது ஒரு இன்சுலேட்டராக தான் இருக்கும். இதில் ஈஸியாக நம்மளால் எலக்ட்ரானை நகர்த்த முடியாது. அதே சமயத்தில் இந்த சிலிக்கானில் நம்ம வேறு ஒரு பொருளை சேர்க்குறோம். அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பேண்டில் 5 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சேர்க்குறோம். அதுதான் ஃபாஸ்பர். ஸோ அந்த ஃபாஸ்பரை நம்ம இதில் சேர்க்கும்போது அது இந்த சிலிக்கான் கூட பாண்ட் ஆகும். அப்படி பாண்ட் ஆகும்போது 4 பக்கமும் 4 எலக்ட்ரான் பாண்ட் ஆயிரும். ஸோ மீதி இருக்கக்கூடியது ஒரு எலக்ட்ரான். இந்த ஃபாஸ்பரில் ஒரு எலக்ட்ரான் மிஞ்சி இருக்கும். ஒரு எலக்ட்ரான் எஞ்சி இருக்குது அப்படின்றப்போ இந்த சிலிக்கானில் நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சோலார் பேனலில் 2 விதமான சிலிக்கானை பயன்படுத்துவாங்க. ஒரு சிலிக்கானில் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்பரை இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபாஸ்பரை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த சிலிக்கான்லேருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உருவாகும். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் சிலிக்கானில் போரானை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த போரான் அப்படின்றது அதோட அவுட்டர் லேயரில் 3 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்படின்றப்போ இந்த சிலிக்கானோட 3 இடத்துல தான் பாண்ட் ஆகிருக்கும், ஒரு இடத்துல கேப் இருக்கும். அந்த எலக்ட்ரான் உட்கார்றதுக்கான கேப் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். இப்படி நம்ம 2 விதமான பொருளை இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இந்த சிலிக்கானோட ஒரு லேயரை நம்ம ஃபுல்லாக நெகட்டிவ்லி சார்ஜ்டு லேயராக மாற்றிடுறோம். ஏன்னா அதில் அதிகமான எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொரு லேயரை
நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜாக மாற்றிடுறோம். ஏன்னா அது எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுறதுக்கான தயார் நிலைமையில் இருக்குது. இந்த லேயரை நம்ம ஒன்றோட இன்னொன்று இணைக்கும் போது நமக்கு தெரியும் பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்று ஈர்க்கும் அப்படின்றதுனால இதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவோட ஜாயின் ஆகி ஒரு பேரியரை வந்து உருவாக்கும். பேரியர் அப்படின்றது இங்கே ஒரு பாசிட்டிவ் வந்து ஜாயின் ஆயிரும், இங்கே ஒரு நெகட்டிவ் வந்து ஜாயின் ஆகி ஒரு லேயரை உருவாக்கிரும். லேயரை அதுக்கப்புறமா எந்த விதமான பாசிட்டிவும் வர முடியாது, அதே மாதிரி நெகட்டிவும் வர முடியாது. இந்த மாதிரி 2 லேயரும் ஜாயிண்ட் ஆகி ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூரிய ஒளி, அதாவது சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோட்டான்ஸை நம்ம இந்த நெகட்டிவ் லேயரில் ஷூட் பண்ணுறோம். ஸோ அது நெகட்டிவ் லேயரில் படும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்பரஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி இந்த மாதிரி எலக்ட்ரானோட எண்ணிக்கை அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒன்று உருவாகுது. இதை தான் நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது இந்த 2 லேயரும் அன்பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது. இந்த பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸோட போய் சேரணும். அப்படி சேரணும்னா அது உள்ள வழியாக நடக்காது. ஏன்னா நடுவில் பேரியர் இருக்குது, அந்த பேரியரை தாண்டி அதால் போக முடியாது. இப்போ அந்த அன்பேலன்ஸான எலக்ட்ரானை நம்ம வெளியில் லோடு மூலமாக கனெக்ட் பண்ணும்போது அது பாசிட்டிவை போய் அடையுது. ஸோ இப்படி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறத தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி நெகட்டிவ்லேருந்து எலக்ட்ரான் போயிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும் தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். அதிகமாகும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகும் போது அந்த பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாமே இந்த பேரியரை தாண்டி அந்த பக்கம் போயிடும். எதனால் இது அந்த பக்கம் போகுது அப்படின்னா இந்த பேரியரில் அந்த சைடு இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ், ஸோ அந்த நெகட்டிவ் சார்ஜ் அந்த பாசிட்டிவை அட்ராக்ட் பண்ணி இந்த பக்கம் கொடுத்துரும். ஸோ அப்படின்றப்போ அந்த பேரியரை தாண்டி அது மறுபடியும் இந்த பாசிட்டிவ் லேயருக்கு வந்துடும். எந்த அளவுக்கு இதுக்கு லைட்டு கிடச்சிக்கிட்டே இருக்குதோ, அதாவது அந்த ஃபோட்டான்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்லேயே இந்த ஃபாஸ்பரஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பேரியரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி ப்ராசஸ் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் எந்த விதமான லாஸஸும் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜி மாதிரி தான். அதாவது அந்த ஃபோட்டான் லைட்டு கிடைக்கிறது மூலமாக நம்மளால் ஃப்ரீயாக எனர்ஜியை வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது, அதுவும் இன்ஃபினிட்டியாக. அதனால தான் சோலார் பேனல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 25 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. இவ்வளவு அருமையான டெக்னாலஜி, இன்ஃபினிட்டி டெக்னாலஜி, இதை ஏன் நம்ம எல்லா பக்கமும் கொண்டு வரக்கூடாது? மற்ற பவர் பிளான்ஸ் எல்லாம் ஒழிச்சிட்டு ஏன் இதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் இந்த சூரிய வெளிச்சம் அப்படின்றது எல்லா நேரமும் இருக்காது, நமக்கு காலையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த காலையில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணி நைட்டு பயன்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் மீடியம் வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பேட்டரியை பயன்படுத்துகிறோம். இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பேட்டரியோட விலை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 14,500 மெகாவாட்டுக்கும் நம்ம பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு பல மடங்கு வந்து அதிகரிக்கும். சரி, அந்த பேட்டரிக்காக நம்ம செலவு பண்ணுறோம்னே வச்சுக்கோமே, ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் நம்ம அந்த சோலாராக கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம பார்த்த கெப்பாசிட்டி வந்து இப்போது 14,500 மெகாவாட் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த 14,500 மெகாவாட் அளவுக்கான சோலாரை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதிலேருந்து அப்படியே டபுளாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். கிட்டத்தட்ட 29,000 மெகாவாட் அளவுக்கான சோலாரை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நைட்டுக்கும் தேவையான எனர்ஜியை பகலில் ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போது நமக்கு சோலாரோட இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும். உடனே நீங்கள் கேட்கலாம், நம்ம ஏன் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? நம்ம அதை அப்படியே கிரிட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இந்த சோலாரோட எனர்ஜி அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்டான எனர்ஜி கிடையாது. ஏன்னா சூரிய வெளிச்சம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சடனாக அந்த பவர் வந்து அப்படியே ட்ராப் ஆகும். அதே மாதிரி சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடச்சிது அப்படின்னா பவர் வந்து இமீடியட்டாக பூஸ்டப் ஆகும். இந்த மாதிரி வேரி ஆகக்கூடிய ஒரு பவர் சோர்ஸை நம்ம கிரிட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அதுங்க நிறைய பிரச்சனை வந்து வரும். இப்போ சடனாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோலார் இன்புட் வந்து கம்மியாகுது அப்படின்ற சமயத்தில் ஒரு பெரிய பவர் ட்ராப் வந்து இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நிறைய லோடு வந்து பிரச்சனைகளுக்குள்ளாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சடனாக பவர் அதிகமாகுது அப்படின்ற சமயத்துலையும் அந்த டிமாண்டை தாண்டி நம்ம பவரை சப்ளை பண்ணும்போது கிரிட்டே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இந்த ஸ்டோரேஜ் மீடியம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய தடங்களாகவே இருக்குது. ஏன்னா அந்த பேட்டரியை நம்ம பெரிய லெவலில் பயன்படுத்தும் போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பேட்டரி இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து மாற்றணும் அப்படின்னா அதோட காஸ்ட்டும் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வலில் நம்ம பேட்டரியை ரிப்ளேஸ் பண்ணும்போதோ மெயின்டைன் பண்ணும்போதோ அதுக்கு ஆகக்கூடிய செலவு இந்த யூனிட் ப்ரைஸில் பல மடங்கு வந்து அதிகரிக்கும். ஸோ நான் ₹1 குறிப்பிட்டது இங்கே ₹5 ₹6 தாண்டி கூட போகலாம். இந்த பேட்டரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வேறு மாதிரியான வழிகளையும் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம ஜென்ரலாக கெமிக்கல் ஃபார்மில் இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாமல் வேறு விதமாக, உதாரணமாக ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கில் நம்ம சோலார் பவர் இருக்கும்போது ஒரு கம்ப்ரஸர் மூலமாக அதில் ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி நிறைய டேங்க்ஸில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அந்த சோலார் பவர் இல்லாதப்போ நைட்டு சமயத்தில் அந்த ஏரை ரிலீஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு டர்பைனை சுற்ற வச்சு அது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி இந்த எனர்ஜியை யூஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு மாடல் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை செட் பண்ணுறது, அதாவது நீர் மூலமாக நீர்மின் நிலையங்களில் நம்ம வந்து மின்சாரத்தை உற்பத்தி
உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியே ஒரு டேங்க்கில் நம்ம தண்ணியை உயர்ந்த அழுத்தத்தில் வச்சுருப்போம், இன்னொரு டேங்க்கில் தாழ்ந்த அழுத்தத்தில் இருக்கும். சோலார் பவர் நமக்கு கிடைக்கும் போது கீழே இருக்கக்கூடிய டேங்க்லேருந்து பம்பு மூலமாக தண்ணியை மேலே கொண்டு போய் சேர்ப்போம். திரும்ப அந்த மேலே போயிட்டதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம கீழே விடும்போது அதில் உருவாகக்கூடிய ப்ரெஷரை வச்சு நம்ம டர்பைனை சுற்ற வச்சு சோலார் இல்லாத நேரத்தில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கிக்கலாம். ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது நார்மல் பேட்டரியை பயன்படுத்துறதை விட பல மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. இந்த பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தால் கூட 29,000 மெகாவாட் அளவுக்கான பவரை உருவாக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்ஸை நீங்கள் எங்கே கொண்டு வைப்பீங்க? ஏன்னா 1 கிலோவாட்டுக்கே நமக்கு 2 பேனல் தேவைப்படுது. அப்படின்றப்போ நமக்கு 29,000 மெகாவாட் அளவுக்கான பவரை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு அதிகமான சோலார் பேனல் தேவைப்படும்ன்றதை கணக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளவு சோலார் பேனலையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய இடம் தேவை. சரி, இடம் தான் நம்மக்கிட்ட இருக்க, மலைகள்லையோ இல்லை பாலைவனத்துலையோ கொண்டு போய் அந்த சோலார் பேனலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அங்கேருந்து சிட்டிக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன், அதாவது அந்த மின் விநியோகம் பண்ணக்கூடிய அந்த செலவு வந்து இன்னும் பயங்கரமாக அதிகமாகும். அதே மாதிரி இந்த சோலார் பேனல் 25 டிகிரி செல்சியஸுக்கு கீழே தான் இதோட எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி அப்படின்றது நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதில் எந்த அளவு அவுட்புட் கிடைக்குது அப்படின்றது தான் எஃபிஷியன்சி. இந்த சோலாரோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜான பேனலில் 14-15% தான் இருக்கும். எதனாலன்னா சூரியன் என்ன தான் ஃபோர்ஸாக அதோட லைட்டை கொடுத்தாலும் கூட இதில் வெறும் 14-15% அளவுக்கான அவுட்புட்டை தான் இதால் கொடுக்க முடியும். ஏற்கனவே எஃபிஷியன்சி கம்மி, இதில் டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி இன்னும் குறையும். அப்படின்றப்போ நமக்கு தேவையான பவர் அவுட்புட்டை எடுக்க முடியாது. ஸோ அதனால் பாலைவனங்களில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லை மலைப்பகுதியில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த சூரிய ஒளி மூலமாக உருவாகக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எஃபிஷியன்சி குறையும். இந்த சோலார் டெக்னாலஜி அப்படின்றது இன்னுமே கூட வளர்ந்துக்கிட்டே வருது. அதே மாதிரி இது இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அதே மாதிரி ரிலையபிள் சோர்ஸாகவும் மாறும்போது ஒரு எனர்ஜி ஃப்ரீயாக கிடைக்குது, இன்ஃபினிட்டியாக கிடைக்குது அப்படின்றப்போ அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஆனாலும் இந்த ஆரம்ப கட்டத்திலே கூட இந்தியாவிலேயே 50%க்கும் மேலே ரெனியூவபிள் எனர்ஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஸ்டேட் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதை ரொம்ப பெருமையோடு நம்ம சொல்லிக்கணும். இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் சோலார்னு மட்டும் கிடையாது, விண்ட் எனர்ஜியும் இருக்குது, அதே மாதிரி பயோகேஸு, இந்த மாதிரி 2-3 சோர்ஸஸ் சேர்ந்து நம்ம 50%க்கும் மேலே ரெனியூவபிள் சோர்ஸை தான் பயன்படுத்துகிறோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வெபினார் அட்டன் பண்ண மறந்துடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.